ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு பேப்பர் 5 ஆடிட்டிங் எத்திக்ஸோட சாப்டர் 11 பார்க்கலாம். எத்திக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி சாப்டர் 6 பார்த்துருந்தோம், ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதில் 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட், ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ். அந்த பேப்பரில் சாப்டர் 11 பார்க்கலாம். ஃபுல் எனர்ஜியோட, ஃபுல் கான்ஃபிடன்ஸோட பார்க்கலாம் வாங்க. இந்த மெட்டீரியல் ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். The term ethics refers to the moral principles which governs a person's behavior or conducting an activity. Simply, ethics means the right way of behavior acceptable by the society like fair dealing, honesty, etc. Ethics அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் நன்னடத்தை உள்ளவனா இல்லையா, அந்த நன்னடத்தைக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் அந்த நன்னடத்தைக்கு வழிவகுக்குது அப்படின்றதான் எத்திக்ஸ். ஒரு பர்சன் அவர் நடந்துக்கிற விதம் நல்ல விதமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதா ஆக்சுவலாக எத்திக்ஸ். அதாவது சொசைட்டியில் இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான மனுஷங்க இருக்காங்க. ஆனால் அதில் எல்லாரும் பண்ணுறதும் சரின்னு சொசைட்டி ஏற்றுக்கிறது கிடையாது. சிலர் பண்ணுறத சரி, இவங்க பண்ணுறது கரெக்டுன்னு எடுத்துக்கிறாங்க, சிலர் பண்ணுறத இவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சொசைட்டி காமனாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன இருக்குது, நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நல்லது என்னென்ன பண்ணுறோன்றது பேர் தான் எத்திக்ஸ். இப்போ எத்திக்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச், இன்னொன்று ரூல் பேஸ்டு அப்ரோச்னு 2 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இட் ரெக்வயர்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் டு எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இன் எவ்ரி சிச்சுவேஷன் பேஸ்ட் அப்பான் தேர் ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். It requires that accountants should use professional judgment to evaluate every situation to arrive at conclusions. Principle based approach அப்படின்னா பெருசாக விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆடிட்டர் அவர் ஆடிட் பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படின்னா அவரோட சொந்த முடிவுகள், அப்புறம் அவருக்குன்னு சில எத்திக்ஸ்லாம் இருக்கும்ல, ஆடிட்டர்ஸ்க்குன்னு அவருக்கு இது பண்ணால் நல்லது, இது தப்பு அப்படின்னு அவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். அந்த எத்திக்ஸ் படியும் அவரோட சொந்த ஸ்கில்லு, அவரோட பர்சனல் நாலேஜ், அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு ஆடிட் பண்ணுற மேட்டர்ஸையோ அப்ரோச் பண்ணார்னா அது பேர் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச். ஆடிட்டர் அவரோட சொந்த பிரின்சிபல்ஸை வச்சு அப்ரோச் பண்ணுவார், அதுதான் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச். நெக்ஸ்ட் ரூல்ஸ் பேஸ்டு அப்ரோச். ரூல்ஸ் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்க்கு இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சில ரூல்ஸ் இருக்கும். அவங்களோட மெமராண்டமில் எழுதியிருப்பாங்க சில ரூல்ஸ் இப்படி தான், இதுதான் ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கும். இல்லை சில ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்டே லா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த லா படி தான் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கும். ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் இந்த ஆடிட்டர் பர்ஃபார்ம் பண்ணார்னா அது ரூல்ஸ் பேஸ்டு அப்ரோச். ரூல்ஸ் பேஸ்டு அப்ரோச் டு எத்திக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்டு ரூல்ஸ். கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்ட், ஏற்கனவே துவக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபர்தர் ரூல்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இஸ் சம்வாட் ரிஜிட் as it may not be possible to deal with every practical situation relying upon rules. Therefore, it is necessary that spirit of code is followed. ரூல்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ரூல்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு சுச்சுவேஷனும் ஐடென்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்காது. ஒரு ஆடிட்டர் நிறையா விதமான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவார், அதில் எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லா இடத்துலையுமே செட் ஆகும். ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது டிஃபைனேஷனை அப்படியே தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நெசசரி தட் ஸ்பிரிட் ஆஃப் கோட் இஸ் ஃபாலோடு. ஸ்பிரிட் ஆஃப் கோட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ரூல்ஸ் அதாவது அவங்களோட மாரல் பேஸ்டு எத்திக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் மேட்டர். அந்த நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்க்கு ஒரு 5 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷ்னல் கம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர்,
கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர். இது என்னன்னு லேட்டர் பார்க்கலாம். இன்டெகிரிட்டி. The principle of integrity requires an accountant to be straightforward and honest in all professional and business relationships. இன்டெகிரிட்டி அப்படின்னா உண்மைத்தன்மையாக இருக்கிறது, அதோட விசுவாசமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஒரு அக்கௌண்டன்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும். எதில் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அவர் உண்மையாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்கணும். இன்டெகிரிட்டி இம்ப்ளைஸ் ஃபேர் டீலிங் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். ஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் நோயிங்லி பி அசோசியேட்டட் வித் reports, returns, communications or any other information where the accountant believes that the information contains a materially false or misleading statement. இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனியில் இருக்கும். அப்போ ஒரு ஆடிட்டர் போகிறாருன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் எப்படியும் வெரிஃபை பண்ண போகிறாரு. அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் சில தப்பான இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை வேணும்னே ஃப்ராட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை கம்ப்ளீட் பண்ணப்படாத ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதோ சம்திங் இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் சரியாக இல்லைன்னு தெரிஞ்சே அந்த ஆடிட்டர் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அது அவரோட உண்மைத்தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு தெரியாமல் நடந்தால் அது வேறு விஷயம். சரி, அது தப்பு நடந்திருக்குன்னே தெரியாது அவருக்கு, ஆனால் அவர் அதை யூஸ் பண்ணுறாருன்னா அது வேறு விஷயம். அது நம்ம இப்போ பார்க்க வேணாம். தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதான் இந்த பிரின்சிபலை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவிட்டி. The principle of objectivity requires an auditor not to compromise professional judgment because of bias, conflict of interest or undue influence of others. Objectivity principle என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆடிட்டர் எக்காரணத்தை கொண்டும் அவரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆடிட்டருக்கு இப்போ அவர் ஆடிட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஆடிட்டருக்கு லஞ்சம் கொடுத்து ஆடிட்டரை இது இல்லை சரின்னு எழுத வைக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஆடிட்டர் அதை பண்ணக்கூடாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆடிட்டர் உள்ளே போகக்கூடாது. இதுதான் இது சொல்லுது. It requires that a professional accountant shall not undertake a professional activity if a circumstance or relationship unduly influences the accountant's professional judgment regarding the activity. இப்போ ஒரு ஆடிட் பண்ண போறாருன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் எடுக்கிற முடிவை திசை திருப்புற மாதிரி இருந்தாலே அவர் அதை அவாய்ட் பண்ணிடணும். அந்த ஆக்டிவிட்டியை அவர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு professional competence and due care. A professional accountant shall comply with the principle of professional competence and due care, which requires an accountant to attain and maintain professional knowledge and skill at the level required to ensure that a client or employing organization receives competent professional service based on current technical and professional standards and relevant legislation. ப்ரொஃபஷ்னல் கம்பிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆடிட்டர் அவருக்கு ஒரு எம்ப்ளாயர் ஒர்க் கொடுக்குறாருன்னு நினைங்க. ஆடிட்டர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, ஒர்க்கு கொடுத்த அந்த எம்ப்ளாயர் அட் த பெஸ்ட்டாக அவருக்கு சர்வீஸ் கிடைக்கிறத இந்த ஆடிட்டர் என்ஷூர் பண்ணணும். இப்போ ஒரு ஆடிட்டர் அட் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தேவை? அவருக்கு கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் இருக்கணும், கரண்ட்டாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புதுசாக போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக ஒரு கன்க்ளூஷன் அரைவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அவரோட அப்ளிகபிலிட்டின்னு எப்படின்னா, ஒரு சுச்சுவேஷனை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இந்த சுச்சுவேஷன் ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு இருக்கணும்? எம்ப்ளாய் பண்ணுறவருக்கு அட் த பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கணும்னா ஆடிட்டர் அவரோட அளவில் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் ஆக்ட் டெலிஜென்ட்லி அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். ஒரு ஆடிட்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராப்ளத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்.
இன்னொன்று ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அவர் பண்ணுற எல்லா வேலையுமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணணும். Diligence includes responsibility to act carefully, thoroughly, and on a timely basis in accordance with requirement of an assignment. இந்த பாயிண்ட்ல முக்கியமான வார்த்தை என்னன்னா டைம்லி பேசிஸ். ஒரு ஆடிட்டர் டைம்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணும். எப்படின்னா, இப்போ ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அவர் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஸோ நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை, மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இல்லை, இன்ஃபர்மேஷனை உடனே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஆனால் இன்ஃபர்மேஷன் கிடச்சி 2 months அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு விட்டாருன்னு வைங்க. அந்த மெயின் டைம் 2 months சரி, இப்போ கம்பெனி சேர்ந்த ஆளுங்களே கூட அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றலாம். இல்லை அந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷனோ ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று வந்து நேச்சர்னால ஏதாவது ஆகி அது வந்து வேஸ்ட்டாக போயிடலாம், இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ அவர் கரெக்டாக எதை எப்போ பண்ணுமோ அந்த டைமில் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுது இந்த பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டினா ஒன்றும் இல்லை, ரகசியம் காக்கிறது, இவ்வளோதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. Confidentiality principle requires a professional accountant to respect the confidentiality information acquired as a result of professional or business relationship. ஒரு ஆடிட்டர் அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்பெனிக்காக ஆடிட் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த கம்பெனியை பற்றிய நிறைய ரகசிய தகவல்கள் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கும், இல்லை அவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரகசிய தகவல்கள் ஏன் ரகசியம் காக்கப்படுது அப்படின்னா, இது வெளியே தெரிஞ்சால் அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸோ இல்லை வந்து புதுசாக யாராவது இந்த பிஸ்னஸ் தொடங்குறாங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்பெனியோட கோர் சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சிடும். கோராக இவங்க எதனால இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆடிட்டர் இந்த மாதிரி கம்பெனியோட சீக்ரஸி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லாமல் அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். Confidentiality serves the public interest because it facilitates the free flow of information from the professional accountant's client or employing organization to the accountant with the understanding that the information will not be disclosed to a third party. இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டினால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் வேற யார்கிட்டையும் போகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லி பப்ளிக் நம்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேஎஃப்சி எடுத்துக்கோங்க, நல்ல எக்ஸாம்பிள். கேஎஃப்சிக்கு அதிக கஸ்டமர்ஸ் வர காரணம் அவங்களோட டேஸ்ட். ஆனால் அவங்க என்ன மசாலா ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதை அந்த கம்பெனி ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த கான்செப்ட். இங்கே அந்த கேஎஃப்சிக்கு இப்போ ஆடிட் பண்ணுறாருன்னு வைங்க ஒரு ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் அவரு ஆடிட் பண்ணும்போது இப்போ இன்வென்ட்ரி எடுத்து பார்க்குறாரு, இந்த ஸ்பைஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்பைஸை காம்பினேஷனாக வச்சு தான் கேஎஃப்சி ஒரு மசாலா வந்து தயாரிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அப்படி இருந்தாலும் கம்பெனியோட க்ரோத்துக்காக அவரு அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லக்கூடாது. அவர் அப்படி வெளியே சொல்லாமல் இருந்தால் தான் கேஎஃப்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இன்கேஸ் இவர் அதை வெளியே சொல்லிட்டாருன்னு வைங்க, காம்படிஷன் அதிகமாகிடும், கம்பெனி திவாலிடும். சிம்பிள், அவ்வளோதான். இதான் இங்கே மேட்ரு. However, such confidential information may be disclosed. For example, when it is required by law, when it is permitted by law, and is authorized by the client or employer, or there is a professional duty or right to disclose when not prohibited by law. ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்குன்னு சில லா இருக்கும். இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும்னு சில லா இருக்கும். ஆர் அந்த எம்ப்ளாய் பண்ண பர்சன் வந்து இதை கொடுக்கலான்னு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லையா வந்து ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் டியூட்டியில் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கலாம். இதுதான் கான்ஃபிடென்ஷியல் பிரின்சிபல். நெக்ஸ்ட், ப்ரொஃபஷனல் பிஹேவியர். இட் ரெக்வயர்ஸ் அன் அக்கௌண்டன்ட் டு கம்ப்ளை வித் ரெலவெண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அவாய்ட் எனி கண்டக்ட் தட் த அக்கௌண்டன்ட் நோஸ் ஆர் ஷுட் நோ மைட் டிஸ்கிரெடிட் த ப்ரொஃபஷன். ஒரு அக்கௌண்டன்ட் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த அக்கௌண்டன்ட்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த அவரோட ப்ரொஃபஷனுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் நடக்குது அப்படின்னா அந்த மேட்டரை ஒரு டக்குன்னு அவாய்ட் பண்ணி வெளியே வந்துடணும். ஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் நாட் நோயிங்லி என்கேஜ்டு
in any employment, occupation, or activity that impairs or might impair the integrity, objectivity, or good reputation of the profession, and as a result would be incompatible with the fundamental principles. இப்போ ஆடிட்டர் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிருது இது வந்து இந்த மேலே சொன்ன இன்டெகிரிட்டி பிரின்சிபல், அப்ஜெக்டிவிட்டி பிரின்சிபல், அப்புறம் அந்த ப்ரொஃபஷனுக்குன்னு இருக்கிற மரியாதையை கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவர் அதை விட்டு விலகிடணும். ஏன் விலகிடணும்னா அதை மேற்கொண்டு அவர் பண்ணும்போது அந்த ஆடிட்டருங்கிறவருக்கான ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிடுது. இன்னொன்று, அந்த ப்ரொஃபஷனுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல பிரேக் ஆகிடுது. ஸோ அதனால அவர் அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர்ஸ் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படணும், எந்த அளவுக்கு அவங்க இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும் அப்படின்றதான் இது. ஏன் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா, ஆடிட்டர் ஆடிட் பண்ணி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவர் கொடுக்குற ரிப்போர்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படி தான் கம்பெனியோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தெரியும். அந்த பர்ஃபார்மன்ஸாக ரிப்போர்ட் அதை வச்சு தான் ஜென்ரல் பப்ளிக்கோ இல்லை வந்து அந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கோ அந்த கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானால் தான் கம்பெனியோட க்ரோத் அதிகமாகும். ஒரு இல்லை இப்படி இந்த ஸ்டெப் இல்லாமல் இன்னொரு ஸ்டெப்னா கூட இந்த கம்பெனியோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட பப்ளிசிட்டி அதிகமாகும், அந்த கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வருவாங்க, ரீச் ரொம்ப அதிக லெவலில் இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயம் நடக்குது. அந்த ரிப்போர்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்ட்டாக செயல்படணும். ஏன் அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக ஒரு ஆடிட்டர் ஒர்க் பண்ணும்போது தான் அவரோட கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸை அவரால் கொடுக்க முடியும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லை வந்து ஆடிட்டரை மிரட்டி பண்ண வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்க, பண்ணும்போது ட்ரூ அண்ட் ஃபேராக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ இது ஏமாத்து வேலைன்னு ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆடிட்டர் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். Independence implies that the judgment of a person is not subordinate to the wishes or direction of another person who might have engaged him or to his own self-interest. ஒரு பர்சன் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு ஆடிட்டர் அவர் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் அவரோட சொந்த முடிவாக தான் இருக்கணுமே தவிர இன்னொரு பர்சனோட முடிவாகவோ இல்லை வந்து அந்த பர்சன் சொல்கிறது கேட்டோ இல்லை அவரோட இன்ட்ரெஸ்ட் படியோ அந்த முடிவு இருக்கக்கூடாது. இந்த ஆடிட்டர் என்ன சுயமாக யோசிச்சு சுயமாக முடிவு எடுக்கிறாரோ, அவர் என்ன இப்போ ஜட்ஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாரோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் வந்து இண்டிபெண்ட்டாக அவர் ப்ரிப்பேர் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் மைண்ட் ஆஸ் வெல் as personal character and should not be confused with the superficial and visible standards of independence which are sometimes imposed by law. இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தரோட பர்சனல் கேரக்டர், இவர் இப்படி தான் ஒர்க் பண்ணுவார், இந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுவார், இவர் ட்ரூ அண்ட் ஃபேராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்றது. அப்புறம் வந்து சில டைம்ஸில் சில இடத்துல சில லாஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். சில லாலெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மெமரண்டம் போடும்போது ஒரு ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு லால இருக்கும், ஆனாலும் அதை தவிர்த்தும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ஸில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். இது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். Independence of mind, the state of mind that permits the provision of an opinion without being affected by influences that compromise professional judgment, allowing an individual to act with integrity and exercise objectivity and professional skepticism. ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேற எந்த ஒரு பர்சனோ இல்லை ஒரு என்டிட்டியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம முடிவெடுக்கிறது. ஒரு ஆடிட்டர் அவரோட சொந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் பாதிக்காம அவரோட இன்டெகிரிட்டியோ இல்லை அப்ஜெக்டிவிட்டியோ இல்லை ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசமோ கெடாம அவர் முடிவெடுக்கணும். இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டு. இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக, அதை நாம் பின்னாடி பார்க்கலாம்.
Next, independence of appearance. The avoidance of facts and circumstances that are so significant that a reasonable and informed third party having knowledge of all relevant information, including any safeguards applied, would reasonably conclude a firm's or a member as a terms integrity, objectivity, or professional skepticism had been compromised. The relationship between the auditor and his client should be such that firstly he is himself satisfied about his independence, and secondly no unbiased person would be forced to the conclusion that on an objective assessment of the circumstances there is likely to be an abridgment of the auditor's independence. First நம்ம மைண்ட் பார்த்தோம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட்னா ஆடிட்டர் தனக்கு தானே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வந்து உள்ள வந்து கெடுக்காத மாதிரி அவர் டெசிஷன் எடுக்கிறது. இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேறுபாடு இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் இருக்காருன்னு வைங்க. கம்பெனி ஆடிட்டர் 2 பேர் இருக்காங்க. வெளியே வந்து ஒரு தேர்ட் பர்சன் இந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு எந்த வகையிலும் இந்த ஆடிட்டர், இந்த கம்பெனியோட ஆடிட்டர் யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு தோணக்கூடாது. அப்பியரன்ஸ், இந்த ஆடிட்டர் யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒர்க் பண்ணுற மாதிரி வெளியே தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவர் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது, இவர் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற மாதிரி வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்குன்னு வந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வெளியே தெரியாத மாதிரி நடிக்கணும்னு சொல்ல வரல. இவர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இவரோட ஆடிட்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா, வெளியே இருக்கிறவங்க இவர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், இந்த ஆடிட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுறாருப்பா அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க நம்புற அளவுக்கு இவரோட இண்டிபெண்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும். அதான் என் பாயிண்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு, இண்டிபெண்டன்ஸு எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கும், அந்த இண்டிபெண்டன்ஸை கெடுக்கிற மாதிரி எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் அமையும் அப்படின்னு இருக்கு. அதாவது த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ், அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் ரிவ்யூ, அட்வொகேசி, ஃபெமிலியாரிட்டி, இன்டிமிடேஷன். இந்த 5 பாயிண்ட்டு இது டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேஃப்கார்ட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சேஃப்கார்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் இண்டிவிஜுவலி ஆர் இன் காம்பினேஷன் தட் ஆர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் takes effectively to reduce threats to comply with the fundamental principles to an acceptable level. இதுதான் safeguards to independence. இங்கே அந்த effectively reduce the threats இருக்குல்ல, இந்த threats நாம இந்த முன்னாடி வந்து 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்ட்டு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனினால எம்ப்ளாய் பண்ணப்பட்ட ஆடிட்டருக்கு அந்த கம்பெனி மேலே, அந்த கம்பெனியோட growth மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்க. இந்த கம்பெனி வந்து வளரணும் அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது ராம்னு ஒரு ஆடிட்டர் இருக்கார். அவர் வந்து ஏ கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏ கம்பெனிக்கு ராம்ன்ற ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணுறார். இப்போ ராமுக்கு ஷியாம்னு ஒரு தம்பி இருக்கார். இப்போ இந்த ஷியாம்ன்ற தம்பி இந்த ஏ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? இப்போது ஏ கம்பெனியில் ஷியாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, இப்போ ராம் என்ன நினைக்கிறாரு, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால எப்படின்னா, இப்போது ஏ கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் க்ரோத்தாக ஏற்றி நல்லா ஃபேக்காக காமிச்சிட்டாருன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அவர் தம்பி ஷியாம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஒரு த்ரெட். இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. இல்லை இப்போ தம்பியே இல்லை, இந்த கான்செப்ட் விட்டுருங்க. இப்போ இந்த ராம்ன்றவரே வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்க முடியாது. ஓகேவா? தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் ரிவ்யூனா என்னென்னா, இப்போது ஏன்ற கம்பெனியில் போன வருஷம் ஒருத்தர் ஒரு சீனியர் லெவலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக, ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரில் ஒரு மெம்பராக இருந்திருக்கார். அவர் அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டார். இந்த வருஷம் அந்த பர்சனையே எடுத்து அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக போட்டிருக்காங்கன்னு வைங்க. செல்ஃப் ரிவ்யூ தானே. இப்போ அவர் பண்ண ஒர்க்கையே, அவர் அந்த போர்ட் ஆஃப் மெம்பரில் இருந்து அவர் பண்ண ஒர்க்கையே அவர் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறாரு. ஸோ அது வந்து
அவரோட பிஹேவியரை அவர் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவர் போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த தப்பை இந்த வருஷம் அவரே ஆடிட்டராக வந்து அவரே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அது பண்ணக்கூடாது. அட்வொகேசி அப்படின்னா என்னன்னா, இப்போ எம்ப்ளாய் பண்ணுற ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆடிட்டர் இருக்கு. இந்த ஆடிட்டர் அந்த எம்ப்ளாய் பண்ண ஆர்கனைசேஷனை ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாருன்னு வைங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாரு. வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் போய் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து நல்லா இருக்கு, ஜென்ரல் டாக்ஸ் வேறு, இந்த கம்பெனி வந்து growth நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு ஜென்ரலாக பேசுறது வேறு. ஆனால் லிமிட்டுக்கு மீறி ப்ரொமோட் பண்ணுறாரு. ஏன் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தான் ஆடிட் பார்க்குறாரு. ஸோ இவர் அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி இவரே ஃபேக்காக growth வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் இருக்கும்ல, அவரோட எத்திக்ஸை மீறின செயலாக அது ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் ஒரு த்ரெட், அதனால் அதை பண்ணக்கூடாது. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போது அந்த கிளைண்ட் இருக்கார், எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனும் இந்த ஆடிட்டரும் இருக்காங்க. இந்த ஆடிட்டர் சிம்பத்தியாக இப்போ அது கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு வைங்க, அதுக்கு இவர் ஆடிட் பண்ண போகிறார். போயிட்டு ஐயோ இந்த கம்பெனி லாஸ்ட்டில் போதேன்னு சிம்பத்தியாக அவர் அந்த கம்பெனி கூட அட்டாச் ஆகி அந்த கம்பெனிக்காக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மாற்றி அடி அந்த கம்பெனி குரோத்தில் காமிக்கிறாருன்னா தப்பு. ஸோ அந்த மாதிரி சிம்பத்தியாக அட்டாச் ஆகிறது ஒரு த்ரெட்டு. ஸோ அதுதான் வந்து ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டு. இன்டிமிடேஷன்றது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், பிளாக்மெயில் பண்ணுறது. இப்போது ஒரு கம்பெனி எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன், அதே சேம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனும் ஆடிட்டரும் இருக்காரு. இப்போது அந்த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் ஆடிட்டரை பிளாக்மெயில் பண்ணுது, மிரட்டுது. நீ ரிப்போர்ட்டை வந்து மாற்றி எழுதி எங்கள் கம்பெனியை குரோத்தில் காமிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு வருஷம் இன்னும் ஆடிட்டர் போஸ்டிங்கிலும் தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு வைங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து ஆடிட்டர் ஒர்க் பண்ணாருன்னா அது பண்ணக்கூடாது. அதுதான் த்ரெட் டு இன்டிமிடேஷன். இப்போ நம்ம சேஃப்கார்ட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேரா பார்த்தோம். அந்த இண்டிபெண்டன்ஸை இந்த த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் சேஃப்கார்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பேசிக்காக சொல்ல போனால். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபார் த பப்ளிக் டு ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் ஆடிட், இட் இஸ் எசென்ஷியல் தட் ஆடிட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி அண்ட் அப்பியர்ஸ் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்டிட்டிஸ் தட் தேர் ஆடிட்டிங். ஒரு பப்ளிக்கு இந்த ஆடிட்டர் உண்மையாக இண்டிபெண்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. Next, before taking on any work, an auditor must conscientiously consider whether it involves threat to his independence. இப்போ ஒரு ஒர்க்குக்கு ஆடிட்டர் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு கவனமாக அனலைஸ் பண்ணிட்டு அதில் அவரோட இண்டிபெண்டன்ஸ்க்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை அவர் எடுக்கணும். When such threats exist, the auditor should either desist from the task or eliminate the threat, or at very least put in place safeguards which reduce the threats to an acceptable level. All such safeguards measure needs to be recorded in form that can serve as evidence of compliance with due process. ஒரு ஆடிட்டர் ஒர்க்குக்கு அசைன் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு சில த்ரெட்ஸ் இருக்கு. அப்போது அந்த ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, அவர் கொடுத்த டாஸ்க்கை இந்த த்ரெட் இருக்குன்றதுனால அந்த டாஸ்க்கை பண்ணாமல் நிப்பாட்டலாம் ஒன்று, இல்லைன்னா அந்த த்ரெட்டு இல்லாமல் பண்ணலாம். இப்போ யாரோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆள் வந்து ஆடிட்டருக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னு, அந்த அவரை பற்றி மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ணலாம். ஆர் அட் த வெரி லீஸ்ட் வேறு வழியே இல்லை அப்படின்னா சில அக்செப்டபிள் சேஃப்கார்ட் லெவல்ஸை போட்டு அந்த த்ரெட்டை கம்மி பண்ணலாம். சேஃப்கார்ட்ஸ் அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா சில பிரின்சிபல்ஸ், அதை வச்சு அக்செப்டபிள் லெவலுக்கு கம்மி பண்ணிடலாம். இந்த மாதிரி சேஃப்கார்டு மெஷர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் ஆடிட்டர் ரெக்கார்ட் பண்ணும். ஏன்னா ஆடிட் ப்ராசஸோட ஒன் ஆஃப் தி எவிடன்ஸாக இருக்கும். If the auditor is unable to fully implement credible and adequate safeguards, then he must not accept the work. இப்போ ஒரு ஆடிட்டர்னால அந்த சேஃப்கார்ட்ஸை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, போதுமான அளவு பண்ண முடியல அப்படின்னா அவர் அந்த ஒர்க்கை அக்செப்ட் பண்ணக்கூடாது, ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் முன்னாடி பார்த்தோம், அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ரெஃபர்ஸ் டு an attitude that includes a questioning mind, being alert to conditions which may indicate possible misstatement due to error or fraud, and a critical assessment of audit evidence. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னா ஒன்றும் இல்லை, ஆடிட்டர் சில குவாலிட்டிஸோடு இருக்கும்.
எப்பயுமே கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணணும், எல்லாத்துக்கும் கொஷின் கேட்கணும். இது ஏன் வந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, இதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும். அப்புறம் வந்து சுற்றி என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது மிஸ்டேக்ஸு ஃப்ராடெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஆன்சர், சிலதுக்கெல்லாம் ஆன்சர் வராது. ஸோ அந்த இடத்துல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இட் சிக்னிஃபைஸ் தட் ஆடிட்டர் ஹேஸ் டு ரிமைன் அலர்ட் ஃபார் எவர். எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். The auditor's attitude should be of questioning mind, of challenging the things in light of available evidence. எவிடன்ஸ் இல்லாத போதும் அவர் கொஷின் கேட்டு அதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். எவிடன்ஸ் இருந்தாலும் அந்த எவிடன்ஸை அந்த ப்ராப்ளம் கூட ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டு தெளிவாகணும் அவர் ஃபஸ்ட்டு. The auditor shall plan and perform an audit with professional skepticism, recognizing that circumstances may exist that cause the financial statement to be materially misstated. ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட் பண்ணும்போது அதை எப்படி பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மேலே சொன்ன ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசமை வச்சு பிளான் பண்ணும். ஏன்னா அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது இவருக்கு தெரிஞ்சிடும். அதான் சொல்கிறேன். ஆடிட் எவிடன்ஸ் தட் கான்ட்ராடிக்ட்ஸ் அதர் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் சில எக்ஸாம்பிள்ஸு. இப்போ ஒரு ஆடிட் எவிடன்ஸ் ஆடிட்டர் கிடச்சிருக்கு, கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. இன்னொரு ஆடிட் எவிடன்ஸ் அவர் தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கியிருக்காரு. இப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் டக்குன்னு அலர்ட் ஆகி அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு கொஷின் பண்ணி அதை சால்வ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிக்கும். Information that brings into questions that reliability of documents and responses to the inquiries to be used as audit evidence. சில நேரங்களில் சில டாக்குமெண்ட்டும் அப்புறம் வந்து இவர் கேட்ட கொஷின்ஸ்க்கும் சில ஆன்சர்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அவர் கொஷின் பண்ணணும். அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியும். கண்டிஷன்ஸ் தட் மே இண்டிகேட் பாசிபிள் ஃப்ராட். சில நேரங்களில் அவர் இந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணுறதுனால சில நேரத்தில் ஃப்ராடு நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் வந்தால் கூட டக்குன்னு அதை ஒரு கொஷின் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது ஃப்ராடு நடந்திருக்கிறது தெரிஞ்சிடும். சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் சஜஸ்ட் த நீட் ஃபார் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன் அடிஷன் டு தோஸ் ரெக்வயர்டு பை SAs. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து கம்பெனி பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சிலது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கில் ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த கம்பெனிக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக பண்ணுறதா இருந்தாலும் என்ன எது பண்ணணுன்றதை அப்சர்வ் பண்ணி அந்த ஆடிட்டர் பண்ணணும். இவ்வளோதான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். மெயின்டைனிங் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் த்ரூஅவுட் த ஆடிட் இஸ் நெசசரி இஃப் த ஆடிட்டர் இஸ் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஓவர்லுக்கிங் அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் யூஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வராது. ஓவர் ஜெனரலைசிங் வென் ட்ராயிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஆடிட் அப்சர்வேஷன்ஸ். இப்போது ஓவர் ஜெனரலைசிங் என்னென்னா, இப்போது ஜென்ரலாக சரி இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, சரி இதெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எதையுமே டெசிஷன் எடுக்காமல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டாருன்னா மிஸ்டேக்ஸ் இருக்காது. Using inappropriate assumptions in determining the nature, timing and extent of the audit procedures and evaluating the results thereof. இப்போது கொஷின்ஸ் கேட்குறதுனால எக்ஸாக்டாக அந்த ஆடிட்டருக்கு எதனால் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சிடும், காரணம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த காரணம் தெரிஞ்சதுனால அவர் அசம்ஷன்ஸ் தேவையில்லாத, அதாவது சரியாக இருக்காத அசம்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அவர் எவிடன்ஸ் எவாலுவேட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அவர் கரெக்டான ரீசன்ஸ் ஆல்ரெடியே தெரிஞ்சிடுது. ஸோ அதனால வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு SA 210 இருக்குது, அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். SA 210 இது வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். SA 210 அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் அக்செப்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும், என்ன எது அது ரிலேட்டடாக சம்திங் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம்.